ஒரு குழந்தையோட வளர்ச்சிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயணம் இல்லையா? அந்த பயணத்துல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்ன நடக்கும், ஒரு பெற்றோரா நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு தெளிவான வழிகாட்டி மாதிரி தான் இதை நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். நம்ம குழந்தையோட ஒவ்வொரு வயசுலயும் அவங்களுக்கு என்ன தேவைன்னு நம்ம எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கிறது? இது எல்லா அப்பா அம்மா மனசுலயும் கண்டிப்பா இருக்கிற ஒரு கேள்விதான். சரி வாங்க, இதுக்கான பதில நம்ம ஒன்னா சேர்ந்து தேடலாம். இந்த முழு விளக்கத்திலையும் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த வளர்ச்சி கட்டங்கள்லாம் என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ, அப்புறம் வாழ்க்கையோட முதல் படிகள், அடுத்து குழந்தைங்க உலகத்தை தெரிஞ்சுக்கிற பருவம், அப்புறம் அவங்க சமூகத்துல சேர்ற பருவம், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் வர்ற கட்டளமை பருவம். கடைசியா இந்த எல்லா ஸ்டேஜ்லயும் சரியான வழிகாட்டுதல் ஏன் அவ்வளோ முக்கியம்னு பார்க்க. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மாதிரி தான், அவங்க தனித்துவமானவங்க தான். ஆனா சைக்காலஜிஸ்டுங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட வளர்ச்சிக்குன்னு ஒரு பொதுவான கணிக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இருக்கு. இதுல ஒவ்வொரு ஸ்டேஜும் அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜோட அடித்தளத்திலிருந்து தான் உருவாகுது. இங்க பாருங்க, இதுதான் ஒரு குழந்தையோட வளர்ச்சி பாதையோட மேப் மாதிரி, பிறப்புக்கு முன்னாடி இருந்து வாலிப பருவம் வரைக்கும். இதுல நாம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நாம கொடுக்கிற சரியான சப்போர்ட் தான் அவங்களோட பர்சனாலிட்டி வளர்ச்சிக்கு அஸ்திவாரமா அமையுது. சரி, நம்ம பயணத்தோட முதல் ஸ்டேஜ்குள்ள போலாம். அதாவது வாழ்வின் முதல் படிகள். இதுல நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தையும் குழந்தை பிறந்த முதல் 2 வருஷத்தையும் சேர்த்து பார்க்க போறோம். இதுதான் ஒரு குழந்தையோட மொத்த எதிர்கால வளர்ச்சிக்குமே ஃபவுண்டேஷன் போடுற டைம். சரி, இந்த ஸ்டேஜ்ல அப்படி என்னதான் நடக்குது யோசிச்சு பாருங்களேன். ஒரு அம்மா கர்ப்பமா இருக்கும்போது அவங்களோட உடல்நலம், சாப்பாடு, ஏன் அவங்களோட உணர்ச்சிகள் கூட குழந்தைய நேரடியா பாதிக்குது. குழந்தை பிறந்தப்புறம் முதல் 2 வருஷத்துல அவங்க உயரம், எடைன்னு உடல் வளர்ச்சி ராக்கெட் வேகத்துல இருக்கும். அதே நேரத்துல அவங்களோட அறிவு வளர்ச்சி அப்பதான் ஆரம்பிக்குது. கை கால் அசைக்கிற மாதிரி மோட்டார் ஸ்கில்ஸும் இந்த டைம்ல தான் வளருது. ரொம்பவே மென்மையான ஆனா முக்கியமான காலகட்டம் இது. அப்போ பெத்தவங்களா குடும்பத்துல இருக்கிறவங்கள நாம என்ன பண்ணலாம்? முதல்ல கர்ப்பமா இருக்கிற அம்மாவுக்கு நல்ல சாப்பாடு, மன அழுத்தம் இல்லாத சூழல், சரியான மருத்துவ ஆலோசனை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். குழந்தை பிறந்தப்புறம் சரியான ஊட்டச்சத்து, குறிப்பா தாய்ப்பால், அப்புறம் போதுமான தூக்கம், இதெல்லாம் கண்டிப்பா வேணும். அது மட்டும் இல்ல, குழந்தைகிட்ட பேசுறது, பாட்டு பாடுறது, விளையாடுறது மூலமா அவங்களோட மூளையை தூண்டணும். கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது மூலமா அன்பை காட்டி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கணும். கடைசியா அவங்களா உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணவோ விளையாடவோ சுதந்திரம் கொடுக்கணும். அப்பதான் கத்துப்பாங்க. ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போலாமா? இது உலகை அறியும் பருவம். அதாவது 2 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும். இந்த டைம்ல தான் மொழி, சமூகத்தை பத்தின புரிதல், புத்திசாலித்தனம்னு எல்லாமே ஒரு வெடிப்பு மாதிரி வளரும். இந்த டைம்ல என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தா, குழந்தைங்க நம்ம கலாச்சாரம், நம்பிக்கைகள், சமூகத்துல அவங்களோட பங்கு என்னன்னு கத்துக்க ஆரம்பிப்பாங்க. விளையாடுறதுக்கு கைக்கும் கண்ணுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் வரும். முழு வாக்கியத்துல பேச ஆரம்பிப்பாங்க. எனக்கு நானே வேணும்னு சுதந்திரமா இருக்க ஆசைப்படுவாங்க. அதே நேரத்துல கோபம், பயம் மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸும் வெளிப்பட ஆரம்பிக்கும். குழந்தையோட பர்சனாலிட்டிக்கு ஒரு வடிவம் கிடைக்கிற நேரமே இது. இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். B.S. ப்ளூம்னு ஒருத்தரோட ஆய்வின்படி ஒரு மனுஷனோட புத்திசாலித்தனத்துல 50%, ஆமாங்க 50%, 4 வயசுக்குள்ளேயே வளர்ந்துருதான். அப்போ பாருங்க இந்த காலகட்டம் எவ்வளோ முக்கியம்னு, இல்லையா? அதனால இந்த ஸ்டேஜ்ல நாம என்ன செய்யலாம்? அவங்கள மத்த குழந்தைங்களோட சேர்ந்து விளையாட வைக்கணும். அப்பதான் சோஷியல் ஸ்கில்ஸ் வளரும். தப்பு பண்ணா சரியான முறையில சொல்லி தந்து நல்லது கெட்டதை புரிய வைக்கணும். அவங்க அழும்போதோ இல்ல கோவப்படும் போது அவங்கள சமாதானப்படுத்தி, ஊக்கப்படுத்தி அவங்க எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண உதவணும். முக்கியமா அவங்கள ரொம்ப சார்ந்திருக்க விடாம சுதந்திரமா செயல்படவும் வழிகாட்டணும். அடுத்து நாம பார்க்க போறது சமூகத்தில் இணையும் பருவம். இது பின்னை குழந்தை பருவம்னு சொல்லுவாங்க. அதாவது 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும். இந்த ஸ்டேஜ்ல தான் குழந்தைங்க அவங்க வீட்டுச் சூழல்ல இருந்து வெளியே வந்து ஸ்கூல், ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு பெரிய உலகத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கிறாங்க. இந்த வயசுல உடம்புல நிறைய மாற்றங்கள் வரும். நிரந்தர பற்கள் முளைக்கும், எலும்புகள் வேகமா வளரும், கண் பார்வை, கேட்கும் திறனெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாகும். இந்த வயசுல அப்பா அம்மாவை விட ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணத்தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதுல ஒரு ரிஸ்க்கும் இருக்கு. நண்பர்களோட செல்வாக்குல தப்பான பழக்கங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஸோ இந்த டைம்ல நாம என்ன பண்ணணும்? அவங்களோட பல் ஆரோக்கியம், சாப்பாட்டுல ரொம்ப கவனம் செலுத்தணும். விளையாடுறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். படிப்புக்கு தடையா இருக்கிற மாதிரி கண்லையோ காதுலையோ ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு கவனமா பார்க்கணும். முக்கியமா உங்க குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பெரிய சமூகத்துக்குள்ள அவங்க போகும்போது நாம தான் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து வழிகாட்டணும். அடுத்து வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம், மாற்றங்களின் வாசல். அதாவது கட்டிலமை பருவம். இது 12 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும். குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்துக்கு மாறுற ஒரு முக்கியமான, சில சமயம் புயல் மாதிரி இருக்கிற ஒரு காலம் இது.
இந்த ஒப்பீட பாருங்க, இது ஒரு பெரிய மாற்றத்தை ரொம்ப அழகா காட்டுது. பின்னை குழந்தை பருவத்துல அவங்களோட கவனம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மேல, மத்தவங்க கூட எப்படி சேர்ந்து இருக்கிறதுங்கிற வெளி உலகத்து மேல இருக்கும். ஆனா கட்டிளமை பருவத்துல கவனம் அப்படியே உள்நோக்கி திரும்புது. நான் யாருன்னு தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறது, தன்னோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறதுன்னு அவங்களோட உள்ளுலக பயணம் ஆரம்பிக்குது. இந்த பருவத்துல உடம்புல வேகமான வளர்ச்சி, பாலியல் மாற்றங்கள்னு நிறைய நடக்கும். அறிவு வளர்ச்சியோட உச்சக்கட்டமே இதுதான்னு சொல்லலாம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது தான் வேதம் மாதிரி இருக்கும். காதல், கரியர், குடும்பம், எதிர்காலம்னு எல்லாத்தையும் பத்தி ஒரே நேரத்துல யோசிச்சு மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பிரஷர்னால தப்பான விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான ஆபத்தும் இந்த பருவத்துல அதிகம். அப்ப நாம என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம ஒரு வழிகாட்டியா, ஒரு ஃப்ரெண்டா மாறணும். அவங்களுக்கு தேவையான பாலியல் கல்வி, ஆலோசனைகளை சரியான முறையில கொடுக்கணும். ஃபிட்னஸ், பர்சனல் கேர் பத்தி வழிகாட்டணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி கவனமா இருந்து தேவையான இடத்துல எச்சரிக்கையும் ஆலோசனையும் கொடுக்கணும். அவங்களுக்கு வர பிரச்சனைகளை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்டு அன்பு காட்டி தீர்க்க உதவணும். அவங்களோட படிப்பு, வேலைன்னு எதிர்கால முடிவுகளுக்கு நாம தான் வழிகாட்டியா இருக்கணும். சரி, பிறப்பிலிருந்து கற்றமை பருவம் வரைக்கும் இருந்த இந்த வளர்ச்சி பயணத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். நாம பார்த்த இந்த எல்லா ஸ்டேஜ்லயுமே பொதுவான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுதாங்க இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்தே. சரியான நேரத்துல சரியான வழிகாட்டுதல். ஒரு குழந்தை ஒரு வலுவான, ஒரு முழுமையான பர்சனாலிட்டியோட வளரணும்னா அதுக்கு தேவையான ஆதரவை நம்ம சரியான நேரத்துல சரியான விதத்துல கொடுக்கறது தான் ஒரே வழி. இந்த விளக்கத்திலிருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு நான் உங்களை ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். உங்கள் குழந்தையின் அடுத்த வளர்ச்சி பயணத்தில் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்க நீங்க தயாராக இருக்கிறீங்களா?